அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 5.51 எக்ஸசைஸ் நம்பர் 12. மேக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ வைல் ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அட் 15%, கிரெடிட் சைடில் 20,000 கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 2,000 கொடுத்துருக்காங்க, டெபாசிட் அட் 14% பெர் ஆனம், பிஏ அப்படின்னா பெர் ஆனம் ஒரு வருஷம் 15,000 இருக்குது. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் ₹1,000 வந்து இருக்குது கிரெடிட் சைடில். ஸோ இதான் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நோட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லோன் வந்து லோன் அமௌண்ட் வந்து 20,000 இருக்குது. அதில் 15% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 3,000. ஸோ அதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் 2,000 கொடுத்துருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு. அப்போ இந்த 2,000 வந்து பெய்டுன்னு அர்த்தம். ஸோ 2,000 ஹஸ் பீன் பெய்டு அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆல்ரெடி பெய்டு வந்து 2,000. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000. அதில் 2,000 ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிமைனிங் ₹1,000 இருக்குது. இது இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், இது வந்து வட்டி நம்ம போகிறோன்னு அர்த்தம். ஸோ நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இருக்குது. அதில் 14% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000ல் 14% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2,100 வர வேண்டியது இருக்குது. ஸோ அந்த 2,100ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிசீவ்டு வந்து நமக்கு கிரெடிட் சைடில் இருக்குது அப்படின்னா அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம். அதாவது நமக்கு வர வேண்டிய இன்கம். ஸோ அப்போ அந்த ₹1,000 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் 2,100ல் ₹1,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1,100 வந்து நமக்கு அக்ரூட் இன்கம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்டும் கண்டுபிடிச்சாச்சு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆன்சர் பார்க்க போகிறோம். கால்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங். ஸோ அதுக்கான லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ₹, கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸ் அண்ட் ₹. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டோட்டல் அமௌண்ட் ஸ்டெப் நம்பர் 1ல் நம்ம கண்டுபிடிச்சது, அதாவது 20,000ல் 15% நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருப்போம். அது வந்து 3,000 இருக்கும். அது டோட்டல் டியூவை வந்து நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெபாசிட் ஒன் ஆஃப் த இன்கம்ஸ் கேட்டகரி. ஸோ டோட்டல் டியூ ஆல்ரெடி 2,100, அதாவது 15,000ல் 14% 2,100 நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவோம். இப்போ டிஃபரன்ஸ் பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3,000 இருக்குது, நமக்கு வந்து இன்கம் வந்து 2,100 தான் இருக்குது. அப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நம்ம ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3,000ல் 2,100 போயிடுச்சுன்னா நெட் லாஸ் வந்து 900 இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும்போது அதுக்கு பேர் வந்து லாஸு. அந்த லாஸை வந்து நம்ம அடுத்தது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். தட்ஸ் ஆல்.